தமிழக அமைச்சர்களாக இன்று 23 பேர் பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, சற்று முன்பாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் யார் யாருக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். 23 அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால், குறிப்பாக செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செயல்படுவார் என்ற ஒரு அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே செங்கோட்டையனை பொறுத்தவரையில் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செயல்படுவார் என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது இன்றைய தினம் பொறுப்பேற்ற 23 அமைச்சர்களுக்கான இலாக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறையும், அமைச்சர் கமலுக்கு கால்நடை பராமரிப்பு துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் விஜயலட்சுமி குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி இன்று அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 23 பேர் இன்று தமிழக அமைச்சரவையில் பொறுப்பேற்ற நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக தற்போது மக்கள் மாளிகை தரப்பில் வெளியாகி இருக்கிறது. கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத்குமாருக்கு வேளாண்மை மற்றும் வேளாண்மை நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று திருவடந்தை சட்டமன்ற உறுப்பினர் ரஞ்சிவை பொறுத்தவரையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமாருக்கு ஹவுசிங், அதாவது வீட்டு வசதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜிற்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜாவை பொறுத்தவரையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை கவனிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரியை பொறுத்தவரையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பான ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று ஈரோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரை பொறுத்தவரையில் விஜய் பாலாஜிக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அதாவது முன்னாள் சபாநாயகர், அதிமுகவினுடைய சபாநாயகராக இருந்த தனபாலினுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு பத்திரப்பதிவு மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஒதுக்கீடு செய்து தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று சேலம் விஜய் தமிழ் பார்த்திபனை பொறுத்தவரையில் போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரமேஷை பொறுத்தவரையில் இந்து சமய அறநிலைத்துறை ஒதுக்கீடு செய்து தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் உயர்கல்வித்துறை கேட்பதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் மேலும் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை என்பது தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குமாரை பொறுத்தவரையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை கவனிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் கோயம்புத்தூர் தொகுதி சம்பத்குமாரை பொறுத்தவரையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அறந்தாங்கி தொகுதி முகமது பர்வாஸிற்கு தொழிலாளர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமாரை பொறுத்தவரையில் மனிதவள மேலாண்மை துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் முக்கிய துறையாக பார்க்கக்கூடிய நிதித்துறையை பொறுத்தவரையில் தற்போது மரிய வில்சனுக்கு ஒதுக்கீடு செய்து தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதன்படி ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரிய வில்சனுக்கு தற்போது நிதித்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் நிதித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த துறை என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நிதித்துறையை மரிய வில்சன் கவனிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிதித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்பது ஒதுக்கீடு செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மிக முக்கிய துறையாக பார்க்கக்கூடிய கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷை பொறுத்தவரையில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் மொத்தமாக 23 அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்ற நிலையில் அவர்களுக்கான அதிகாரப்பூர்வ துறைகள் ஒதுக்கீடு என்பது இலாக்காக்கள் ஒதுக்கீடு தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியாகி இருக்கிறது.
மிக முக்கியமாக செங்கோட்டையனை பொறுத்தவரையில் ஏற்கனவே நிதித்துறை அமைச்சராக இருந்த நிலையில் தற்போது அவருக்கான இலாக்கா என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்தவரையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய துறையாக பார்க்கக்கூடிய நிதித்துறை, அதாவது ஒரு அரசை கட்டமைக்கக்கூடிய மிக முக்கிய துறையாக பார்க்கக்கூடிய நிதித்துறையை பொறுத்தவரையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரிய வில்சனுக்கு ஒதுக்கீடு செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. நிதித்துறையை மரிய வில்சன் கண்காணிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட 9 அமைச்சர்கள் ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றனர். அவர்களுக்கான துறைகள் ஏற்கனவே 16ஆம் தேதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று 23 பேர் பொறுப்பேற்ற நிலையில் அவர்களுக்கான அதிகாரப்பூர்வ துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய துறைகளை பொறுத்தவரையில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் தற்போது வரை முதலமைச்சர் வசமே இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதே வெளியாகி இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் முக்கியமாக பார்க்கக்கூடிய செங்கோட்டையனை பொறுத்தவரையில் நிதித்துறையை கண்காணிப்பார் என ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்பது அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறையும், அதே போன்று ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷிற்கு இந்து சமய அறநிலைத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரஞ்சித்குமாருக்கு வனத்துறை, விஜயலட்சுமி குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரிக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த அமைச்சரவை பொறுத்தவரையில் 7 பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனால், அதே போன்று 4 பெண் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர்களுக்கான அதிகாரப்பூர்வ துறைகள் ஒதுக்கீடு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெற்ற நிலையில் அவர்கள் அனைவருக்குமே தமிழ்நாடு பொறுப்பாளர் விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துறைகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. அனைவரும் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். குறிப்பாக அடுத்த மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் என்பது தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் துறை சார்பாக நிர்வாக பணிகளை கவனிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2, அதாவது ஏற்கனவே 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய நிலையில் அதில் 15% அமைச்சர்களாக பொறுப்பேற்கலாம். அதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தம் 35 பேர் அமைச்சர்களாக இருக்கலாம். ஏற்கனவே 33 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் 2 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் IUML சார்பாக தலா ஒருவர் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பதவியேற்பு விழா நாளை அல்லது நாளை மறுதினம் நடைபெறலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் அதற்கு முன்னதாக இன்று பொறுப்பேற்ற இருக்கக்கூடிய அந்த 23 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் என்பது தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகியுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.